சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அதிமுகவின் 75 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்யப்படுவது உறுதிதான் என்ற தகவல் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது நம்பிக்கை இல்லை என்று அதிமுகவின் நிர்வாகிகளும் தொண்டர்களும் களப்பணிகளை தாமதமாக செயல்படுத்துவதற்கு இதுவே காரணம் என்றும், சில மாஜி அமைச்சர்களை எடப்பாடி தன் வசப்படுத்தி இருந்தாலும் களத்தில் தொண்டர்கள்தான் ராஜாக்கள். அவர்களது தலையீடு இல்லாமல் பூத் கமிட்டிகள் அமைக்காமல் நிச்சயம் அதிமுக ஒரு இடங்களில் கூட வெற்றியடையாது. காரில் வந்து கையை காட்டினால் மட்டும் இரட்டை இலைக்கு ஓட்டுக்களை போட்டுவிட முடியுமா? களத்தில் தொண்டர்கள் இல்லாமல் ஒரு எம்எல்ஏக்கள் கூட இப்பொழுது இருக்கக்கூடிய 75 எம்எல்ஏக்கள் 2026 சட்டசபை தேர்தலுக்கு முன்பாகவே ராஜினாமா செய்துவிடுவார்கள். அவர்கள் மீண்டும் பதவியேற்க முடியாது. 2026 சட்டசபை தேர்தலில் தற்பொழுது இருக்கக்கூடிய 75 எம்எல்ஏக்களும் ராஜினாமா செய்வார்கள் என்ற தகவல் தான் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. அதிமுக பாஜக கூட்டணி இருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓபிஎஸ்ஐயும் சசிகலாவையும் டிடிவி தினகரனையும் கூட்டணிக்கோ பேச்சுவார்த்தைக்கு இடமே கிடையாது என்று தெரிவித்துவிட்டார். தற்பொழுது அமித்ஷாவிற்கே நன்றாக புரிந்துவிட்டது, எடப்பாடியால் அதிமுகவை வெற்றியடைய வைக்க முடியாது. ஓபிஎஸ் அவர்களை நேற்று அழைத்து இன்று சந்தித்துள்ளார். டெல்லியில் ஓபிஎஸ் அவர்களுடன் 35 நிமிடங்கள் அமித்ஷா அவர்கள் சந்தித்துள்ளதாகவும், புதிய கட்சியே நீங்கள் தொடங்குவது உறுதியாகிவிட்டது, ஆனால் எங்களது தலைமையில் கூட்டணிக்கு வந்துவிடுங்கள் என்று அமித்ஷா அவர்கள் பன்னீர்செல்வம் அவர்களிடம் தெரிவித்திருக்கிறார். தனது ஆதரவாளர்களுடன் கலந்து ஆலோசனை செய்து முடிவுகளை வெளியிடுவதாகவும் ஓபிஎஸ் அவர்கள் அதற்கு பதிலளித்துள்ளார். ஆனால் அதிமுகவில் உள்ள தொண்டர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், எடப்பாடி பழனிசாமி அவர்களுடன் கூட்டணி வைக்காமல் அதிமுகவில் ஒன்று இணைய வேண்டும். இல்லை என்றால் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைத்தால் நிச்சயம் நீங்கள் துணை முதல்வராக கூட பொறுப்பேற்கலாம். தென் மாவட்டங்களில் 24 தொகுதிகளை நாங்கள் உங்களை வெற்றியடைய வைக்கிறோம். ஓபிஎஸ் அவர்கள் தொடங்கின்ற புதிய கட்சியை வெற்றியடைய வைப்பதாகவும் தொண்டர்கள் வாக்குறுதிகளை கொடுத்துள்ளனர். இதனால் ஒரே கல்லில் 2 மாங்காய், ஆட்சி அதிகாரமும் வந்துவிட்டது, எடப்பாடியையும் தோல்வியடைய வைத்துவிட்டோம் என்ற ஒட்டுமொத்த அர்ப்பணிப்புகளும் தொண்டர்களுக்காகவே ஓபிஎஸ் அவர்கள் இந்த முடிவை எடுப்பார். ஆனால் 75 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்வது உறுதிதான் என்ற தகவல் சரியா? அதிமுகவின் உண்மையான தொண்டர்கள் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். ஓபிஎஸ் சிறப்பாக செயல்படுகிறாரா? எடப்பாடி சிறப்பாக செயல்படுகிறாரா?